சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. வணக்கம் என் தமிழ் உறவுகளே. பல ஆண்டுகளாக கடல் மணலால் மூடப்பட்டு பின் கண்டெடுக்கப்பட்ட அற்புத சிவத்தலம், 4 யுகங்களாக வீற்றிருக்கும் ஈசனுள்ள தலம், பிரசாத குங்குமம் தீர்வதற்குள் திருமணம் கைகூடும் அதிசய திருத்தலம், இசை பயிற்சி மாணவர்கள் இசையில் சிறந்து விளங்கவும், கல்வியில் சிறந்து விளங்கவும், நோயால் அவதிப்படுபவர்கள் நோய் விலக வழிபடக்கூடிய திருச்சோபுரம் மங்களபுரீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சாலையில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலப்பாக்கம் என்ற ஊர் இருக்கும். அங்கிருந்து பிரியும் சாலையில் 2 கிலோமீட்டர் சென்றால் திருச்சோபுரம் என்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கு. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பலிபீடம், கொடிமரம், நந்தி தேவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பதிவில் சொல்லியிருப்பேன், காணொலியை முழுமையாக பாருங்க. கோவிலின் முகப்பு தோற்றம் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். 4 யுகங்களை கண்ட மிக பழமை வாய்ந்த திருக்கோவில் தாங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில் முழுவதுமே மணலால் மூடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சு கோவிலை புதுமைப்படுத்தியிருக்காங்க. இங்க சுப்பிரமணியர் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் நமக்கு அருமையாக காட்சி தருகின்றார். இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் 217வது தேவர் தலம், நடுநாட்டு தலங்களில் 6வது திருத்தலம். இங்க கஜலட்சுமி அம்மனை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்துல தட்சிணாமூர்த்தி ரொம்பவே விசேஷமானவர். மற்ற ஆலயத்தில் இசைக்கு அதிபதியாக இருப்பாரு, ஆனா இந்த ஆலயத்தில் இசையின் வடிவமாகவே இருப்பாரு. இங்க விசாலாட்சி அம்மனையும் விஸ்வநாதரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்தில் மஞ்சள் குங்கும வழிபாடு ரொம்பவே விசேஷமாக நடைபெறும். அகத்தியர் அமைத்த சிவலிங்கம் தான் கோவில் கருவறையில இருக்கு. அம்பாலும் லிங்கத்திலேயே ஐக்கியமாகி விட்டதுனாலதான் இங்க மஞ்சள் குங்கும வழிபாடும் ரொம்பவே விசேஷமா நடைபெறும். கருவறையில் இருக்கும் அகத்தியரால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தின் மீது அகத்தியரின் கைத்தடத்தை இன்றும் நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம திருமணம் நடைபெற எந்த மாதிரியான பரிகாரம் இங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை நீங்க மஞ்சள் குங்குமம் வைத்து அபிஷேகம் செய்து அந்த மஞ்சள் குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு தினமும் சுவாமியை நினைச்சு நம்ம மனதார நினைச்சு வேண்டிக்கிட்டு நம்ம நெத்தியில இட்டுட்டு வரணுங்க. மஞ்சள் குங்குமம் தீர்ந்து போகிறதுக்குள்ள திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும். இது கண்டிப்பா நடக்கிற ஒரு அதிசயமான உண்மைங்க. கருவறையில் இருக்கும் லிங்கம் அகத்தியரால் மூலிகை வைத்து செய்யப்பட்ட லிங்கம் என்பதால் இங்கு வரும் பக்தர்களுக்கு நோய்களும் விலகி போகும். இப்ப நம்ம கோவில் பிரகாரத்தை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இங்க வீரட்டேஸ்வரர் இருக்காரு, இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். 8 பட்டைகளுடன் கூடிய அழகிய லிங்கம் தான் இங்க இருக்கு, இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் கோவிலையும் பதிவிட்டிருக்கோம், இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. இந்த ஆலயத்தில் சுவாமி 3 நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். நின்ற நிலை, அமர்ந்த நிலை, சயன நிலை. நின்ற நிலையில் சுவாமி சதுர வடிவ ஆவுடையில் காட்சி தருவார். அமர்ந்த நிலையில் வட்ட வடிவ ஆவுடையில் காட்சி தருவார். அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி வழிபட்ட சிவலிங்கமும் ஆலயத்துக்குள்ள இருக்கு. இங்க துர்கா தேவி எருமையின் தலை மீது நின்றபடி நமக்கு காட்சி தராங்க, இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்துல நிறைய கல்வெட்டுகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அகத்தியரால் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்பதும் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு.
கோஷ்டத்தில் பிரம்மதேவர் இருக்காரு. இங்க பிரம்மாவை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தி ரொம்பவே விசேஷமானவர். சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தி இசைக்கு அதிபதியாக காட்சி தருவார். ஆனா இந்த ஆலயத்துல தட்சிணாமூர்த்தி இசையின் வடிவமாகவே இருக்கிறாருங்க. இவரது சிலையை நம்ம தட்டி பார்த்தோம் அப்படின்னா சப்தஸ்வர ஓசைகள் எழும்புகிறது. வழக்கமாக வலது கையில் நாகமும் இடது கையில் அக்னியும் ஏந்தியிருப்பாரு. ஆனா இந்த ஆலயத்துல இடது கையில் நாகமும் வலது கையில் அக்னியும் ஏந்தி இருக்காரு. இசை பயிற்சி செய்யும் மாணவர்கள் இங்கு வந்து விசேஷ பூஜை செய்து வேண்டிக் கொள்கின்றனர். இவர் ஞானமும் அமைதி இசைக்கு அதிபதியாகவும் இருப்பதால வெள்ளை வஸ்திரம் சாத்தி வழிபடுவது மற்றும் ஒரு சிறப்புங்க. மற்ற ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அணிவிப்பாங்க. தட்சிணாமூர்த்திக்கு அருகிலேயே இங்க விநாயகர் இருக்காரு. இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தபோது பூமியை சமப்படுத்த தென் திசை வந்தார் அகத்தியர். அவர் வரும் வழியில் பல இடங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அப்பொழுது வங்க கடற்கரை வழியாக சென்றபோது அவருக்கு வயிறு வலி ஏற்பட்டது. சிவனிடம் தன் வலியை தீர்க்க முறையிட கடல் மணலால் லிங்கம் அமைக்க முயன்றார். இதுதாங்க ஆலயத்தின் யாகசாலை. அகத்தியர் மணலால் லிங்கம் பிடிக்கும் பொழுது லிங்கம் சரிவர அமையவில்லைங்க. உடனே அகத்தியர் அருகில் இருந்த மூலிகை செடிகளை பறித்து அதன் சாறை மணலில் சேர்த்து அந்த கலவையால் லிங்கம் அமைத்து அதன் பின் வணங்கினார். வலியும் நீங்கியது. இப்ப நம்ம பைரவர் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்க பைரவரை தரிசனம் பண்ணிக்கலாம். பைரவருக்கு அருகிலேயே சூரிய பகவானும் இருக்காரு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நவகிரக சன்னதி இருக்கு. தோஷங்கள் நீங்க நவகிரக சன்னதியை வணங்கினால் நிச்சயம் தோஷம் விலகும். சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு வந்திருக்கும். சங்கடங்களை போக்கும் சண்டிகேஸ்வரரை இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தியாகவல்லி ஆவுடையார் இங்க இருக்கு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தியாகவல்லி தாயார் வணங்கிய சிவலிங்கம் தான் இங்க இருக்கு. அகத்தியரால் கடல் மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜைகள் நடைபெறுது. பால் அபிஷேகம் நீர் அபிஷேகம் எல்லாமே நடக்குங்க. ஆனால் மணலால் செய்யப்பட்ட லிங்கம் என்றுமே கரைவதே இல்லை. இங்க விநாயகரும் நாயன்மார்கள் சன்னதியும் இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயம் இருக்கும் ஊர் திருச்சோபுரம் என்றும் பக்கத்துல உள்ள பகுதி தியாகவல்லி என்றும் சொல்லப்படுதுங்க. திரிபுவன சக்கரவர்த்தி முதல் குலோத்துங்கனின் பட்டத்து மனைவியான தியாகவல்லியால் திருப்பணி செய்யப்பட்ட காரணத்தினால இந்த ஆலயத்திற்கு தியாகவல்லி என்ற பெயரும் உண்டு. ஆலயத்தில் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பஞ்சமி திதியில் கொடி ஏற்றப்பட்டு அதிலிருந்து 9வது நாள் தேர் திருவிழா நடைபெறும். 10ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெறும். இந்த ஆலயத்தை பற்றி திருஞான சம்பந்தரும் பாடல்கள் பாடியுள்ளார். அவர் இயற்றிய பதிகம் 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. தாயார் சோபுர நாயகி தியாகவல்லி அம்மை காட்சி தராங்க. தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தல மூலவர் சோபுரநாதர் மங்களபுரீஸ்வரர் காட்சி தருகின்றார். இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயத்துல இருக்கும் தெய்வங்களின் புகைப்படம் இருக்குங்க. லிங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அகத்தியரால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8:30 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். நேரம் கிடைக்கும்பொழுது கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.